அன்னைக்கு ஒரு நாள் 11 வயசு சின்ன பையனான திலக் வர்மாவை பார்த்து அந்த ஒரு வார்த்தை கோச் சலீம் கேட்காம இருந்திருந்தா இன்னைக்கு தீப்பொறி திலக்ன்ற ஒரு நேம் உருவாகி இருக்காரு. திலக் ஒரு 2K பையன்றனால 10 வயசுல நம்ம எல்லாரும் போலயே பேட்டும் கையுமா சுத்திட்டு இருக்காரு. அப்பா ஒரு எலக்ட்ரீஷியன்றனால ஆவரேஜான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். டென்னிஸ் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்த பையனை கையோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பையனுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு, என்ன நம்பி விடுங்கன்னு கோச் சலீம் அவர்கள் சொல்றாரு. கோச் சலீம் அவர்களுடைய அகாடமி திலக் வீட்ல இருந்து 40 கிலோமீட்டர் இருந்தனால ஸ்கூட்டர்ல அழைச்சிட்டு போய் ட்ரெயின் பண்ணி வீட்டுல விடுவாராம். ஹைதராபாத்ல காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட கிரிக்கெட் பயணம்ன்றது ரொம்ப தூரம் இல்ல. 2018 ரஞ்சி டிராபில கால் எடுத்து வச்சு நடந்த 7 மேட்ச்ல 215 ரன் ஸ்கோர் பண்றாரு. ஸ்ட்ரைக் ரேட் வேற 147.26 இருந்தனால அடுத்தடுத்து நடந்த சையத் முஸ்டக் அலி டிராபி, விஜய் ஹசாரே டிராபி லிஸ்ட் ஏல உருவெடுத்த திலக் தங்க போட்டியை தகர டப்பாவா நினைச்சீங்களான்னு 5 கேம்ல 180 ரன் 4 விக்கெட் எடுக்கிறாரு. ஒரு ஆல்ரவுண்டரா இருந்து எல்லா டோர்னமெண்ட்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பையன் அண்டர் 19 வேர்ல்டு கப்ல 86 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ண முடியுது, சரியான பெர்ஃபார்ம் இல்ல. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் கூட்ட கலைச்சி புது கூட்ட கட்டுறதுக்காக யங்ஸ்டர்ஸ் தேடிட்டு இருக்கும் போதுதான் திலக் வர்மா கண்ல படுறாரு. 1.7 crores உள்ள வந்த திலக் 33 பால்ல 61 ரன் ஸ்கோர் பண்றாரு. 2023 ஒட்டுமொத்த ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆடி போன நாள்னு சொல்லலாம். ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா 46 பால்ல 84 ரன் ஸ்கோர் பண்ணதுனால திலக்கோட வேகன்றது குறையும். மும்பை இந்தியன்ஸ் இன்டு த பிளே ஆஃப்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி நிக்குது. 14 பால்ல 43 ரன் ஸ்கோர் பண்றாரு. அண்ட் MS தோனி ஹிட்ஸை ஃபாலோ பண்ற திலக் இந்த வருஷம் எம்ஐ பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா தான் இருந்துகிட்டு இருக்காரு.